சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுக வழக்கறிஞர் மற்றும் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை வந்து விஜய் மேலே சிபிஐ வழக்கு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. குதிரை பேரம் நடந்திருக்கு, அதுக்கான விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இந்த அரசியல் என்ன சார் மூவ் ஆகிட்டு இருக்காரு? ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான இன்பதுரை, அதிமுக இன்பதுரை என்ன பண்ணுறாருன்னா, இதில் குதிரை பேரம் நடந்திருக்கு, அங்கே வாக்களித்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, பெரிய அளவு பணம் விளையாண்டுருக்கு, இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும். இப்படி தான் வந்து 92 வந்து நரேஸ்வரராவ் கவர்மெண்ட் அங்கே டெல்லியில் இருக்கிறப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த கேஸை சிபிஐ விசாரிச்சு அந்த கேஸை அந்த சம்பவத்தை கோட் பண்ணி இவர் கேட்குறாரு. ஆனால் இதில் ஆதாரம் இருக்காங்கிறது இப்போ சிக்கலாக இருக்குது. இப்போ இவங்க ஏதாவது உங்கள்கிட்ட பணம் கொடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இவங்க பேசின வாட்ஸ்அப் ஷாட் இருக்குது, இல்லை ஆடியோ இது இருக்குன்னா கூட இதில் நமக்கு வந்து கேஸை போடலான்னு சொல்லலாம். இப்போ விஜய் வந்து தமிழக முதல்வராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த வழக்குகளோ அல்லது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ அவர் சிக்கலாக மாறுமா? இல்லை, அவர் தவிர்த்திருக்கணும். இவர் தேவையில்லாத இந்த பிரச்சனையை மாற்றார். அதாவதுன்னா 108 தொகுதியில் தான் ஜெயிக்கிறாரு, மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் செய்யணும், ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ தேர்தல் முடிவு வந்து அடுத்த நாளே அதிமுகவில் ஒரு பிளவு வந்து உருவாகி இந்த பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த 25 பேருக்கு எப்படியாவது இந்த மந்திரி சபையில் போய் சேர்ந்து மந்திரியாகணும்னு நினைக்கிறாங்க. சார், தேர்தல் வாக்குறுதியில் விஜய் சொன்னார், நான் 2500 ரூபா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து நீங்கள் பார்த்துருக்கேன், வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணன் நீங்கள் வந்து 2500 ரூபாலாம் தர வேண்டாம், 6 சிலிண்டர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆட்சி பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேசுகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தாவேக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் என்ன சார் பண்ணுவாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன? ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், அதிமுக வந்து ஒரு கட்டமாக வந்து உடச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து தாவேக்காவுக்கும், இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி தலைமையிலும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதிமுக வழக்கறிஞர் மற்றும் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை வந்து விஜய் மேலே சிபிஐ வழக்கு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. குதிரை பேரம் நடந்திருக்கு, அதுக்கான விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இந்த அரசியல் என்ன சார் மூவ் ஆகிட்டு இருக்காரு? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு தொடர்ந்து அங்கே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் 2021, 2024 அவங்க தோல்விக்கு பிறகு 2026 தேர்தலையும் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு, 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதில் வெற்றி பெற்ற ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட 20-24 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பில் வந்து இவர் விஜய்க்கு ஆதரவாக, தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. இப்போ அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், என்னுடைய அனுமதி இல்லாமல், கொடாவுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க, இவங்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதில் 3 ஆங்கிளை பார்க்கணும். சபாநாயகருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இந்த 3ஐ கனெக்ட் பண்ணி தான் இவர்களுக்கு பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆளுநர், சபாநாயகர் நினச்சா இந்த விஷயத்தை காலதாமதப்படுத்தி 5 வருஷம் கூட கொண்டு போகலாம். ஆனால் ஆளுநர் நினச்சி அதை வந்து இவங்களை வந்து இது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் போய் எடப்பாடி தரப்பில் அதையும் வந்து அவங்க வந்து உடைச்சி அவங்களுக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 3 ஆங்கிளில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் தான். பொதுச் செயலாளர் தான் இவர் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்னு ஃபார்மில் கையெழுத்து போடணும். இவங்க தான் சின்னத்தை அலாட் பண்ணுவாங்க. அப்போ இந்த வாக்களித்தவங்க 24 பேருமே, 24-25 பேருமே அதிமுகவினுடைய உறுப்பினர் தான் இப்போ வரைக்கும். அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இதுக்கு போகிறார், நீதிமன்றத்துக்கு போகிறாரா, சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு, கட்சி தாவல் தடை செய்யறதுல அவங்க நீக்கம் செய்யணும்னு. ஆல்ரெடி 2017 இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு, எதிராக வாக்களிச்சிருக்கா 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி இழந்தாங்க. அப்போ இவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான இன்பதுரை, அதிமுக இன்பதுரை என்ன பண்ணுறாருன்னா, இதில் குதிரை பேரம் நடந்திருக்கு, அங்கே வாக்களித்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க,
பெரிய அளவு பணம் விளையாண்டுருக்கு, இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும். இப்படி தான் வந்து 92 வந்து நரேஷ்ராவ் கவர்மெண்ட் அங்கே டெல்லியில் இருக்கிறப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிகளுக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த கேஸை சிபிஐ விசாரிச்சு அந்த கேஸை அந்த சம்பவத்தை கோட் பண்ணி இவர் கேட்குறாரு. ஆனால் இதில் ஆதாரம் இருக்காங்கிறது இப்போ சிக்கலாக இருக்குது. இப்போ இவங்க ஏதாவது உங்கள்கிட்ட பணம் கொடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இவங்க பேசின வாட்ஸ்அப் சாட் இருக்குது, இல்லை ஆடியோ இது இருக்குன்னா கூட இதில் நமக்கு வந்து கேஸை போடலான்னு சொல்லலாம். எந்த ஆதாரத்தில் இது உங்களுக்கு பணம் பேரம் கொடுத்ததாகவும் சோஃபாவில் பணம் கொடுத்ததாகவும் ஒரு செய்திகள் பரவலாக போயிட்டு இருக்க வழியே இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. இது வரைக்கும் நம்மளும் பார்க்கல, ஒருவேளை அவங்க வச்சுருக்கிறாங்கிறதும் தெரியல. அப்படி போகிற பட்சத்தில் அது ஏதாவது ஒரு நெருக்கடிக்கான வாய்ப்புகளாக தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து தமிழக முதல்வராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த வழக்குகளோ அல்லது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ அவருக்கு சிக்கலாக மாறுமா? இல்லை, அவர் தவிர்த்திருக்கணும். இவர் தேவையில்லாத இந்த பிரச்சனையை மாற்றார். அதாவதுன்னா 108 தொகுதியில் தான் ஜெயிக்கிறாரு, மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் செய்யணும், ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ தேர்தல் முடிவு வந்து அடுத்த நாளே அதிமுகவில் ஒரு பிளவு வந்து உருவாகி இந்த பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்களை பார்க்காம திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐஎம்எல் போய் ஆதரவு கேட்குறாரு. அது 2-3 நாள் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, பதவி ஏற்றுட்டார். ஆனால் அதுவே போதுமானதாக இருக்குது. 108ல் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டார் விஜய். ஒரு தொகுதி வேட்பாளர் வாக்களிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும் போது 106 ப்ளஸ் அவங்களுடைய கூட்டணியோடு சேர்த்து அவர் மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த 25 பேருக்கு எப்படியாவது இந்த மந்திரி சபையில் போய் சேர்ந்து மந்திரியாகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவங்கள ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி வச்சுக்கலாம், ஒருவேளை இவங்க வந்து கலந்து போனாங்கன்னா நம்ம வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார். அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா அவருக்கு தப்பான முடிவாக போயிடும். ஏன்னா இவர்கள் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜக ஓட்டையும் சேர்த்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக ஆனவங்க. இப்போ அந்த அமைச்சரவைகள் அந்த ஆட்கள் அமைச்சராக உள்ளே வந்தாங்கன்னா இது கலரே மாறிடுமே. விஜய்க்கு வாக்களித்த மக்கள் எதுக்கு வாக்களித்தாங்க? ஒரு மாற்று அரசியல், ஒரு புதிய அரசியல், ஒரு தூய அரசியல், இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பூசாவத்தை வந்திருக்காருன்னு நினச்சி தான் அவர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மந்திரி சபையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மந்திரி ஆனாங்கன்னா அது எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு இவரே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்புறம் என்னென்னா இவங்களுடைய பின்புலம், சிவி சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இவருடைய எல்லாருடைய பின்புலமும் நேராக போய் டெல்லியில் தான் நிற்கிது. டெல்லியில் பாஜகவோடு மிக நெருக்கமானவர்கள். அப்போ இவர்கள் முன்னாடி வர்றப்ப பின்னாடியே பாஜகவும் சேர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இப்போ அது என்ன செய்ய போகிறாரு விஜய்ங்கிறது தெரியல. அப்படி செஞ்சார்னா அது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமாக போயிடும். சார், ஆக்சுவலி விஜய் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ அவர் போகிறது பழைய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுச்சோ அதே ரூட்டில் தான் அவரும் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட தினமலர் எழுதியிருக்கு, மாமூலான அரசியல்வாதியாகவும் மாமூலான அரசியலாகவும் தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னாங்க, இப்போ 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாற்றம் எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது இல்லையா? விஜய் சரியான ரூட்டில் போகிறாரா? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். நீங்கள் அதிகாரிகள் அரசு மாறினாலும் அதிகாரிகள் தானே, அந்த அதிகாரிகளை தேடி கண்டுபிடிச்சி மாற்றணும். இப்போ அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போடுறாரு. இப்போ அவங்க அந்த போர்ட்ஃபோலியோவில் போட்டிருக்கப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ சிக்கலாகும். உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ வந்து 717 மதுபான கடைகளை மூடிட்டாங்க, ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்கன்னு ஒரு அறிக்கை வருது. ஆல்ரெடி கோயில் மற்றும் பள்ளிகள் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஜிஓ இருக்குது. ஆனால் அதை வந்து போன அரசாங்கம் சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்காங்க. பல இடங்களில் அது குறைபாடுகள் இருக்குது. அப்போ இவர் வந்தோடனே அதை அழுத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதை வந்து அந்த கடைகளை நீக்கணும், இட பண்ணணுன்றாங்க. அது ஒரே நாள் நடந்துடாது. இந்த வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரசிகர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் கையெழுத்து போட்டாருப்பா உடனே நடந்துடும், நாளைக்கு நடந்துடுவாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவசரமாக வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நடக்காது. அப்படி எப்படின்னா அது ப்ராசஸ் இருக்குது. ஒரு கடை இருக்குன்னா அந்த கடைக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும், கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாற்று வேலை செய்யணும். அப்போ அந்த கடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். இப்போ 717 கடைகளை மாற்றணுங்கிறதுல ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காலதாமதமாகும், அது நடைமுறை சாத்தியம் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக வந்து ஒரு விளம்பரத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கடையை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை பரப்புறாங்க. அடுத்த நாள் வந்து கடை மூடலன்னு இன்னொரு தரப்பு வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. இதுதான் இவர்கள்ட்ட வந்து ஒரு அவசரப்படுத்தக்கூடிய தரமாக இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை செய்யணும், ஓரளவுக்கு நேர்மையான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு அதிகாரிகளே நீங்கள் வேறு மட்டத்துலேருந்து மாற்றணும். ஆல்ரெடி அதிகாரிகள் வந்து கீழே தான் அப்படி தான் வந்திருப்பாங்க. அவருடைய ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ஆட்களை போட்டு அந்த அரசியலை மாற்றி கொண்டு போகணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாகும். ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில்
மாற்று சினிமாவில் தான் நடக்கும். அது மாதிரி 717 கையெழுத்து உடனே கையெழுத்து போட்டால் உடனே அடுத்த நாள் காலை சட்டரை போட்டு சாவியை தூக்கி போட்டுருவாங்கலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக போகிறப்ப அது நிறையா சிக்கல் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடைமுறைப்படுத்த முடியும். சார், தேர்தல் வாக்குறுதியில் விஜய் சொன்னார் நான் 2500 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து நீங்கள் பார்த்துருக்கேன், வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணன் நீங்கள் வந்து 2500 தர வேண்டாம், 6 சிலிண்டர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆட்சி பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேசுகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய இடத்துல சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தாவேக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் என்ன சார் பண்ணுவாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண நினைக்கிறாங்க? இல்லை, அவங்க சோஷியல் மீடியா மூலியமாக வளர்ந்து வந்தவங்க. இப்போ எல்லாத்துலேயும் அங்கேயே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கலை யதார்த்தம்னு ஒன்று. 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, 2 வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் இருக்குது? அதை வாங்கி தான் அவங்க மருந்து மாத்திரை வாங்குறவங்களா இருப்போம், அதை வாங்கி தான் அவங்களுடைய சாப்பாடாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய கையிலுடைய முக்கியமான செலவுகளாக இருக்கும். சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்க வேறு ஏதாவது முக்கியமான மருந்து மாத்திரைகள் செலவு ஏதாவது செலவு வச்சுருப்பாங்க. இப்போ அதை வந்து விஜய் வந்து 2500 அப்படிங்கிற போது அது வந்து இப்போ அடுத்த ஆட்சி வந்துருச்சுல, நமக்கு 2500 கிடைக்காதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். அது இவங்க ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த பணம் தேவையில்லாமல் இருக்கலாம். அதுவே வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவங்களுக்கு அது தேவை தானே. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், இன்னும் 7ஆம் தேதி நாங்கள் போட்டிருப்போம், இன்றைக்கி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, போடுங்கன்னு அழுத்தி சொன்னதுக்கு பிறகு அந்த பணம் வந்து வரவைக்கப்படுது, 1000 ரூபா வரவைக்கப்படுது. அப்போ இந்த 2500 அதெல்லாம் பெண்களை கவரக்கூடிய விஷயம். 6 சிலிண்டருங்கிறது வந்து பெண்களை கவரக்கூடிய விஷயம். மாதம் 2000 ரூபாய் பெண்களுக்கான காசு அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம்தான், ஆனால் கொஞ்சம் நாளாகும். ஆனால் அதுக்கு முன்னே இவங்க வந்து அதை வந்து டைவெர்ட் பண்ணுறன்ற பேரில் இவங்க வந்து நிறையா பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணக்கூடிய இந்த ப்ரொமோஷனே அவங்களுக்கு நேர்மறையாக மாறிடுமோங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்போ. ஏன்னா அவங்க பண்ணுற ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா திடீர்னு போகிறாரு, பாத்ரூமை பார்க்குறாரு, திடீர்னு போகிறாரு ஆஸ்பத்திரி, இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு சீனாக இருக்கலாமே தெரிய லாங் ஸ்டாண்டிங்காக அங்கே போக முடியாது. ஒரு கட்டத்தில் இதுவே வந்து ஹைடோஸாக மாறிடும். அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயராக போயிடும், போர் அடிச்சிடும். என்னங்க இப்போ பார்த்தாலும் கேமராவோடைய ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு விசிட் போகிறதுக்கு எம்எல்ஏ போக போகிறா, சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுங்க, ஒரு நாளுடைய ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? எந்த கட்சியாக இருந்தாலும், திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கல்யாண வீட்டுக்கு போவார், 10 கருமாரி வீட்டுக்கு போவார், 10 காது குத்து வீட்டுக்கு போவார், 10 கட்சி நிர்வாகி போய் பார்ப்பார், அரசு வேலையை பார்ப்பார். இது ஒரு நாள் ஒரு எம்எல்ஏவுடைய ஷெட்யூலாக இருக்கும். அப்போ ஒரு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட முடியுமா? அப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஓவரான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கை உண்டு பண்ணிடும். அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில் என்ன செய்யணும், என்ன குறைகள் இருக்குது, நீண்ட நாள் பிரச்சனை என்ன இருக்குது, பாதாள சாக்கடை திட்டம் இருக்கா, குடிநீர் பிரச்சனை இருக்கா, குப்பைகள பிரச்சனை இருக்கா, மக்களுடைய பட்டா ஏதாவது கொடுக்காம பிரச்சனை இருக்கா, அடிப்படை நீண்ட நாள் தேவை உள்ள பிரச்சனை. ஒரு நாள் போய் பாத்ரூமில் போய் பார்க்குறோம், அதை வந்து அழுக்காக இருக்குதுன்னா அந்த அடுத்த நாள் கழிவுறாங்க. டெய்லி பாத்ரூம் பார்க்க முடியுமா? போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது டெய்லி பார்க்க முடியுமா? அப்போ இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்ன ஒரு தொகுதியில்? இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறாரு, க்ளீன் பண்ணிடுறாங்க. அடுத்த வாரம் டெய்லி போக முடியுமா? பெர்மனண்ட்டான அதில் வந்து சொல்யூஷன் என்ன? பெர்மனண்ட்டான சொல்யூஷன் என்ன? மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை அங்கே ஒன்று இருக்கும். ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் சாலை வசதி இல்லாமல் இருக்கும், அந்த தொகுதியில் ஒரு இடங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கும், அந்த தொகுதியில் பல பேருக்கு பட்டா இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் நீண்ட நாள் தீர்க்க முடியாத பிரச்சனை. அதை இவங்க சரி பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், அது ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் பாத்ரூமில் போய் வீடியோ எடுத்து போடுறேன், ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்து போடுறேன், அந்த ஹை பிஜிஎம் போடுறேன், பாட்டு போடுறேங்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அதிகாரிகளையுமே இவங்க மேலே வந்து ஒரு சலிப்படைய வச்சிடும். ஒரு புதுசாக சேர்ந்து வந்த ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் 30 வயசு இருக்குது, அவர் போய் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய டிஆர்ஓட்டி ஆர்டிஓவில் நின்றுட்டு அவர் கையை ஆட்டி அவர் ஒரு சினிமா பிஜிஎம்லாம் பேசி கையை முறுக்கி விட்டு அவரை போட்டு மிரட்டுற மாதிரியான காட்சி எடுத்து போட்டார்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த அதிகாரிக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. அவர் படிச்சிருப்பார், 40 வருஷம் அரசு ஊழியராக இருப்பார், அவரை போய் மிரட்டுறது, அவரை வந்து உடனே என்ன பண்ணுறீங்க, இதை பண்ணலையா, உடனே பாருங்கள் அப்படின்னு காப்பை ஏற்றுறது, ஒரு மியூசிக் போடுறது, பிஜிஎம் போடுறது, அது என்ன ஆகும்னா பேக் ஃபயர் ஆகும். இப்போ போன திமுக ஆட்சியில் வச்சக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க அரசு அதிகாரிகள் ஆசிரியர்களே அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் இருந்துச்சுங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் ஆசிரியர்களும் மாற்றி ஓட்டு போட்டாங்க இந்த முறை. அந்த தவிர இவர்களும் செஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. ஒரு அதிகாரியை நீங்கள் மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுங்க, இப்போ அவருக்கான சுயமரியாதை இருக்குல்ல. இந்த அரசியல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும்.
வேறு மாதிரி செட்பேக் ஆயிரும். இதை குறைத்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை அவங்க செய்யணும். உள்ள அரசியல் சூழல் வந்து ஒருத்தரை சுற்றி தான் வந்து சொல்கிற மாதிரியே இருக்குது. விஜய் என்னதான் சிஎம்மாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆதவ அர்ஜுனா சுற்றி போகுது. அவர் தான் பவர் சென்டராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போயே அவர் மேலே பல்வேறு தகவல்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் டெண்டர் விஷயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் வரும்போது ஆதவ அர்ஜுனாவோட பேர் அடிபடுது. இப்போ ஆதவ அர்ஜுனா பேர் ஏன் எவ்வளோ நெகட்டிவாக சொல்ல ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய மாமனார் மிகப்பெரிய லாட்ரி சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடியவர். அவங்க மாமியார் வந்து இன்னொரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மச்சின இன்னொரு மாநிலத்தில் இருக்கார். ஒட்டுமொத்த ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க அந்த குடும்பத்துக்கு மேலே வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் இருப்பார் போல் அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோடு தான் இருக்குது இப்போ அவர் மேலே. அது இவர் எப்படி நிவர்த்தி பண்ண போகிறாரு, இல்லை அவர் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு அரசியலை செய்ய போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அவர் வந்ததுனால அவருடைய குடும்ப பின்னணியை வச்சு அந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. அதை வச்சு அவரை பார்க்குறாங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி.